சிஎம் விஜய் பேசின பஞ்ச் டைலாக் 1% 4% ஏத்தின டாப் அதிகாரிகள். மாஜி அமைச்சர் ஏவா வேலுவோட வலதுகரமான கரூர் சுரேஷுக்கு கோட்டையிலிருந்து விழுந்த மெகா செக். தைலாபுரம் தோட்டத்துல அன்புமணி கட்டி பிடிச்சி கண்ணீரோட உருகியதோட அந்த மெகா பின்னணி. இந்த எல்லா சீக்ரெட்டையும் தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நரியால பார்க்க போறோம். வணக்கம், இது ஐஎன்டி வயர். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட நாங்கள் தொட மாட்டோம், மற்றவங்களை தொட விட மாட்டோம், இதுவரைக்கும் தொட்டவங்களையும் சும்மா விட மாட்டோம்னு சும்மா மரண மாசா பேசினார் இல்லையா? இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம். அப்படி வீரவசனம் பேசினா கூட கோட்டை அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் தான் காலங்காலமாக லஞ்சமும் கமிஷனும் வாங்கி பழகிட்டோமே, சிஎம் என்ன சொன்னால் எங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கமிஷன் பர்சன்டேஜை ஏற்றி கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை போன்ற துறைகளில் ஏற்கனவே வேலைகளை முடித்த அந்த அரசு கான்ட்ராக்டர்கள் தங்களோட பில்களை எல்லாம் பாஸ் பண்ணி கொடுங்கன்னு இந்த புதிய தாவேக்கா ஆட்சி அமைஞ்சதுலேருந்தே ஆஃபீஸர்ஸை சுற்றி வராங்களாம். திமுக ஆட்சியில் கான்ட்ராக்டர்களுக்கு பில் பாஸ் ஆகணும் அப்படின்னா அந்த பில் தொகையில் 1% கமிஷனாக அதிகாரிகள் அமைக்கிடுவாங்களாம். ஆனால் இப்போ முதலமைச்சர் விஜய் இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறமா கூட அதே அதிகாரிகள் இப்போ கான்ட்ராக்டர்கள் கிட்ட, நீங்க போன ஆட்சியில அரசியல்வாதிகளுக்கு சேர்த்து பெருசா கமிஷன் கொடுத்தீங்கல்ல, இப்ப தாவேக்கா ஆட்சியில அவங்களுக்கு நீங்க காசு கொடுக்க தேவையில்லை, அதனால அந்த பணத்தையும் சேர்த்து எங்களுக்கு அந்த 1%லேருந்து 4% கமிஷனை ஏற்றி கொடுங்க, அப்படி வெயிட்டாக எங்களை கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஃபைல்லாம் நகரும், பில்லு பாஸ் ஆகும் அப்படின்னு கராராக சொல்லி மிரட்டுறாங்களாம். அந்த 4% கமிஷன் தர முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பில் ஃபைலில் ஏதாச்சும் ஒரு ரிமார்க் நோட் எழுதி போட்டுருவோம், அது மறுபடியும் சுற்றி முட்டி மோதி எங்ககிட்ட வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் நீங்கள் அலைய வேண்டியிருக்கும், ஒழுங்காக அந்த 4% வெட்டிட்டு பில்லை வாங்கிட்டு போங்க அப்படின்னு அதிகாரிகள் இப்போ ரொம்ப ஓப்பனாகவே மிரட்டி கமிஷன் வெட்ட நடத்துகிற அந்த கசப்பான உண்மை வெளியில் வந்திருக்கு. அட் த சேம் டைம் முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவோட நிழலாவும் அவரோட வலதுகரமாகவும் இருக்கிற மெகா கான்ட்ராக்டர் கரூர் சுரேஷோட அந்த 12 நிறுவனங்களுக்கு மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் பெண்டிங்கில் இருக்கிற அந்த பில்களை பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போதைய தாவேக்கா அமைச்சர் தரப்புலேருந்து ஸ்ட்ராங்கான ஆர்டர் கராராக பறந்திருக்கான். இதனால ஏவா வேலுவோட வலதுகரமான கரூர் சுரேஷுக்கு சொந்தமான நிறுவனங்களோட கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த பில் தொகை இப்ப கம்ப்ளீட்டா முடக்கி வைக்கப்பட்டு அவரோட கேம்புக்கு ஒரு மிகப்பெரிய செக் வைக்கப்பட்டிருக்கான். மேல சொன்ன அந்த பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறைகளில் மட்டும் இல்லாம தருமபுரி தாசில்தார் சுகுமாரும் இப்போ ஒரு சம வேட்டையை நடத்தியிருக்காராம். ஒரு சாதாரண பட்டா பெயர் மாற்றத்துக்காக ஆரம்பத்தில் 10 லட்சம் ரூபாய் பேரம் பேசி அப்புறம் 7 லட்சத்துக்கு இறங்கி கடைசியில் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த டீலை ஃபைனல் பண்ணியிருக்காராம். இதே மாதிரி மாவட்ட கலெக்டர்கள் அதிரடி இப்போ இன்னும் அதிகமாக இருக்கு அப்படின்னு அதிகாரிகள் வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. கடந்த திமுக ஆட்சியில் கலெக்டர்கள் அந்தந்த மாவட்ட அமைச்சர்களுக்கு கொஞ்சம் பயந்து தான் வேலை பார்த்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற தாவேக்கா அமைச்சர்களுக்கு பெருசாக அந்த நிர்வாக நுணுக்கங்கள் எதுவும் தெரியாததுனால மாவட்ட கலெக்டர்கள் தங்களோட இஷ்டத்துக்கு சும்மா புகுந்து விளையாடிட்டு இருக்காங்களாம். கல்குவாரிகள், மணல் குவாரிகள் மாதிரி சொந்த பட்டா இடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் மண் அள்ளுறதுக்கு மாவட்ட கலெக்டர்கள் ஒரு பர்மிஷன் கொடுக்கலாம். இதுக்கு பட்டா குவாரிகள் அப்படின்னு பேரு. இந்த வகையில கடலூர் மாவட்டத்தில் சமீபத்தில் 5 பட்டா குவாரிகளுக்கு புதுசா அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல 3 குவாரிகள் பண்ருட்டி தாலுகாவிலையும் மீதி 2 குவாரிகள் சிதம்பரம் தாலுகாவிலையும் அப்ரூவல் ஆயிடுச்சு. சிதம்பரம் பகுதியில் லோக்கல் மக்கள் போராட்டம் பண்ணதுனால அங்கே மண் அள்ள முடியல. ஆனால் பண்ருட்டி தாலுகாவில் இருக்கிற பட்டா குவாரிகளில் விதிமுறைகளை மீறி ஜேசிபி இயந்திரங்களை வச்சு அளவுக்கு அதிகமான மண் அள்ளி கடத்துறதா மாவட்ட எஸ்பி ஜெயக்குமாருக்கு ரகசிய புகார் போயிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு எஸ்பி சும்மா விட்டுருவாரா? ஸ்பாட்டுக்கு போலீஸ் அனுப்பிச்சு ரைடு நடத்தி அந்த 8 மெகா லாரிகளையும் பறிமுதல் செஞ்சதோட அந்த பட்டா குவாரிகளையும் சீல் வச்சு மூடிட்டார். இதில் விசித்திரமான கூத்து என்னன்னா,
அந்த பட்டா குவாரிகளுக்கு அனுமதி வாங்கி மண் அள்ளினவங்க நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு குவாரிக்கு மட்டும் 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்ச பணத்தை கொட்டி தான் அந்த அப்ரூவலே வாங்கினோம். ஒரே வாரத்தில் போட்ட காசை எடுத்துட்டு லாபம் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு வேகமாக மண் அள்ளினோம். கலெக்டரே பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த எஸ்பி வந்து எப்படி எங்கள் வண்டியை பிடிப்பாரு அப்படின்னு கலெக்டர் ஆஃபீஸ் டீலை ஓப்பனாக சொல்லி இப்போ அழுது புலம்பிட்டு இருக்காங்களாம். சிஎம் விஜய் சட்டமன்றத்தில் ஒரு பைசா ஊழல் நடக்காதுன்னு பஞ்சு டைலாக் பேசினாலும் பேக்ரவுண்டில் அதிகாரிகள் இந்த கமிஷன் பர்சன்டேஜை இன்னும் பல மடங்கு ஏற்றிட்டாங்க அப்படிங்கிற அந்த கசப்பான யதார்த்தத்தை உடைச்ச நரியார் அடுத்ததாக தைலாபுரம் தோட்டத்தில் நடந்த ஒரு மெகா பாமக குடும்பத்தோட பாச போராட்ட விபரத்தையும் ஷேர் பண்ணார். ஜூன் 24 நேற்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் தன்னோட மனைவி சௌமியா அன்புமணி எம்எல்ஏ மற்றும் தன்னோட குடும்பத்தினரோட நேரா தைலாபுரம் தோட்டத்துக்கு போனார். டாக்டர் ராமதாஸ் சரஸ்வதி தம்பதியோட 60வது ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு அப்பாவோட காலில் விழுந்து குடும்பத்தோட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலாவே டாக்டர் ராமதாஸுக்கும் அவரோட மகன் அன்புமணிக்கும் இடையில கடுமையான அந்த ஈகோ மற்றும் வார்த்தை மோதல்கள் எல்லாம் வெடிச்சு கடந்த எலெக்ஷன்ல கூட 2 பேருமே தனித்தனியா வேட்பாளர்களை நிறுத்தி பாமகவே 2 உடைஞ்சு போயிருந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா மணிவிழா மேடையில பழைய அந்த கசப்பான சம்பவங்களை எல்லாம் மறந்துட்டு டாக்டர் அன்புமணி தன்னோட தந்தை ராமதாஸை கட்டி பிடிச்சி கண்ணீர் விட்டு அழுது உருகியிருக்காரு. தைலாபுரம் தோட்டத்தில் இந்த நெகிழ்ச்சியான பாச போராட்டம் நடந்தப்ப அன்புமணிக்கு ஆப்போசிட்டா டாக்டர் ராமதாஸால பாமகவோட செயல் தலைவராக அறிவிக்கப்பட்ட அவரோட மூத்த மகள் ஸ்ரீ காந்தி அங்க வீட்டில் இல்லை. இந்த திடீர் சந்திப்புக்கு அப்புறமா பாமகவில் இருந்த அப்பா மகன் பிளவு கம்ப்ளீட்டா முடிவுக்கு வந்து கட்சி இப்ப 2ம் ஒன்னா இணைய போகுது அப்படின்னு சொல்றாங்க. அங்கிருந்து கிளம்புறப்போ அன்புமணி ராமதாஸும் இனி எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காராம். இனி நல்லது நடக்கும். சிஎம் விஜயோட ஊழல் எதிர்ப்பு பேச்சுக்கு நடுவுலையும் கோட்டை அதிகாரிகள் அந்த 1% 4% ஏற்றி கான்ட்ராக்டர்களை மிரட்டுற அந்த பகீர் பின்னணியில் ஆரம்பிச்சு ஏவா வேலு டீமுக்கு விழுந்த அந்த 500 கோடி ரூபாய் செக்கு, அப்புறம் தைலாபுரம் தோட்டத்தில் அன்புமணி கண்ணீர் விட்டு உருகி பாமக பிளவை முடிவுக்கு கொண்டு வந்த அந்த மெகா ஃபேமிலி ட்விஸ்ட் வரைக்கும் அத்தனை டாப் பாலிடிக்ஸ் இன்சைட் சீக்ரெட்ஸையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டோம். அதிகாரிகளோட இந்த 4% கமிஷனுக்கு சிஎம் விஜய் அடுத்து என்ன ஆக்ஷன் எடுப்பாரு நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அப்படியே தமிழ்நாட்டோட ஹாட் அரசியல் அப்டேட்ஸை ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா உடனே நம்ம ஐஎன்டி வயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு அதிரடி அப்டேட்டோட உங்களை வந்து மீட் பண்றோம்.